வா, நீ எவ்வளோ ஏற்றி விட முடியுமோ அவ்வளோ ஏற்றி விட்ட. ஸோ தாங்க முடியல சொல்லப்போனால். நீ ரவீனா மணிக்கு பிரேக்கப் ஆனது அண்டு அவங்கள பற்றி தப்பாக சொன்னது எல்லாமே உன்னால் மட்டும்தான் நான் சொல்கிறேன். ஏன்னா இந்த லைவ் பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சு. நான் ஃபஸ்ட்டு ப்ரோமோவில் பார்த்துட்டு நான் வந்துட்டு மணி தான் தப்பு பண்ணியிருப்பாரோ அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்சிடெண்ட்டில் நான் பேசியிருப்பேன். பட் அது தூண்டி விட்டதே நம்ம நிக்சன் ப்ரோ தான். அவனுக்கு என்ன காண்டுனே தெரில சொல்லப்போனால். அவனுக்கு என்ன காண்டு, என்ன எதுக்குடா நீ அவங்கள போய் டிஸ்டர்ப் பண்ணுற அப்படிங்கிற மாதிரி என் மைண்ட் செட் இருந்துச்சு. நீ வந்துட்டு உன் வேலை எதுவோ அதை மட்டும் பாரு அப்படிங்கிற மாதிரி. அது அந்த கான்செப்டில் நான் உன்கிட்ட சொல்கிறேன், உன் வேலை எதுவோ அதை நீ பாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்டென்ஷன் வந்திருக்கு. அதுவும் இல்லாமல் நம்ம கமல் சார்ட்ட வந்துட்டு அவன் வந்துட்டு ஒவ்வொன்றா ஏற்றி விட பார்க்குறான். அவன் அவன் நல்லவனை ஆக்கிட்டு அவன் மணியை கெட்டவனை ஆக்குறான். அப்படிங்கும்போது ரொம்ப ரொம்ப ஏற்றி விட்டுக்கிட்டே இருக்கான் சொல்லப்போனால். அண்டு கமல் சார்ட்ட கூட போயிட்டு நீ வந்துட்டு அந்த கேஷ் மேட்டரில் வந்துட்டு அவன் தான் அவன் நான் எவ்வளோ சொன்னேன் அவன் தான் கேட்கல, அவன் தான் இதெல்லாம் பண்ணான் அப்படிங்கிற மாதிரி நீ சொல்கிற அப்படிங்கிற மாதிரி நம்ம நிக்சன் நல்லா தட்டி விட்றாப்புல. சூப்பரான வேலை நடந்துக்கிட்டு இருக்கானா நிக்சன். அதுக்கப்புறம் நீ வந்துட்டு யாரையும் நம்பாத, நீ மெயினாக நீ மணியவே நம்பாத அப்படிங்கிற மாதிரி குத்தி குத்தி காமிக்கிறப்பல நம்ம மணியை. நான் என்னடா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். எதனால் அப்படி? ஏன்னா அந்த காஷ் மேட்டரில் வந்துட்டு நான் உனக்கு சப்போர்ட்டே பண்ணல, நீ வந்துட்டு நீ தனியாக தான் இருந்த, அவன் வந்துட்டு உன்னை அந்த இடத்துல அவன் வந்து ஜெயிக்க பார்த்துட்டான், ஆனால் நீ அந்த இடத்துலேருந்து விலக பார்த்துட்ட அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லுவான் நிக்சன். எதுக்கு எதுக்கு இந்த தட்டி விட்ற வேலை? நான் கேட்குறேன், சும்மா தான் நான் கேட்குறேன், எதுக்கு இந்த தட்டி விட்ற வேலை? அது மட்டும் இல்லாமல் இது வீட்டில் வந்துட்டு ஒரு ஜோசியம் பார்த்தாங்க ரவீனா வீட்டில். அப்போதைக்கு வந்துட்டு நம்ம ரவீனாவுக்கு வந்துட்டு நீ பிக் பாஸ் ஹவுஸுக்குள்ளே போகும்போது வந்துட்டு நீ உன் முதுகில் குத்துவாங்க, அதுவும் கூட இருக்கவங்களே முதுகில் குத்துவாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ரவீனா பொண்ணும் அவன் சொல்கிறதுக்கு தகுந்த மாதிரி அவன் அதுவும் ஏற்றி விட்டுக்கிட்டே இருக்கும். என்னடா அதுவும் ஏற்றி விட்டுக்கிட்டே இருக்கு அப்படிங்கிற மாதிரி நானும் யோசிச்சுக்கிட்டே இருந்திருப்பேன். அண்டு என்ன காரணம்னா அவங்களுக்குள்ளேயே ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறாங்க போல இருக்குது. பட் அந்த இது ஒரு பிடிக்குது இப்போ. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவன் வந்துட்டு ஒரு இன்டென்ஷன்லேயே அவன் பழகலை, அவன் வந்துட்டு வேறு மாதிரி பழகிட்டு இருக்கான். அது இல்லாமல் அவன் வந்துட்டு ஒரு ஒரு அக்கறையாகவே பழகலை, அவன் ஒரு கேம்னால தான் பழகிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி நிறையா விஷயம் சொல்லுவாங்க. அது இல்லாமல் நம்ம நிக்சன் அதுக்கு மேலே ஏற்றி விட்டுக்கிட்டே இருப்பாப்புல. என்னடா இப்படி பண்ணுறது, இது போல் கேவலமாக ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை பிரிக்கிறேங்கிற மாதிரி ஒரு கீழ்த்தனமான வேலையை நம்ம நிக்சன் பண்ணிகிட்டு இருப்பான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவங்க அம்மா வந்துட்டு ஓகே சொல்லியிருக்காரு, ஓகே சொல்லியிருப்பாங்க அப்படின்னு நம்ம மணி ப்ரோ அப்போலேருந்தே எல்லாத்துலேயுமே சொல்லிட்டு இருப்பாப்புல. அது இல்லாமல் எங்கள் அம்மா சொல்லவே இல்லை அப்படிங்கிற மாதிரி உண்மையை உடச்சிருவாங்க. நிக்சன்கிட்ட சொல்லிடுவாங்க, எங்கள் அம்மாலாம் இதெல்லாம் சொல்லவே இல்லை, எல்லாத்துட்டையும் அவன் எதுக்கு அப்படி சொன்னான் அப்படிங்கிற மாதிரி எங்கள் மம்மியும் கேட்டாங்க. எதுக்கு அப்படி சொல்லியிருந்தா அவன் எங்கள் அம்மாவை பற்றி எதுக்கு பயந்து ஓடணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ரவீனா பொண்ணு நிக்சன்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கோம். இல்லைம்மா எனக்கு ஒரு டவுட்டு, நீ வந்துட்டு கேட்குறதா இருந்தால் நீ அப்பயே கேட்டுருக்க வேண்டியதுதானே, எங்கள் அம்மா எப்படா சொல்லிச்சு, எங்கள் அம்மா எப்போ உன்கிட்ட இது மாதிரி ஓகே சொல்லிச்சு அப்படிங்கிற மாதிரி நீ அப்பயே கேட்டுருக்கணும். அப்போ கேட்காதது அப்போ வந்துட்டு அவன் நல்லவனாக தெரிஞ்சான், நீ வெளில போய் வீடியோலாம் பார்த்ததுக்கப்புறம் நீ கெட்டவனாக தெரிஞ்சாங்கிறனால நீ சொல்கிற. ஓகே, அது தெரியுது. அதுக்கப்புறம் இன்னொரு காரணம் சொல்லுது, அந்த இது எங்கள் அம்மா வந்துட்டு ஹாங்காங்க்கு அனுப்பிச்சி விட்டாங்க 2 பற்றியும் சேர்ந்து. அப்போதைக்கு அவன் வந்துட்டு என்னை தங்கச்சி தங்கச்சி தங்கச்சின்னு தான் சொல்லிட்டு இருந்தான். அண்ட் அதுக்கப்புறம் தான் வந்துட்டு இந்த மாதிரி தங்கச்சின்னு சொல்கிற வேர்ட்ஸே அவன் யூஸ் பண்ணல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தான். அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று வந்துட்டு நிக்சன்ட்ட வந்துட்டு நம்ம மணி ப்ரோ சொல்லியிருப்பாங்க என்னென்னா, ரவீனா பொண்ணு வந்துட்டு என்னை எங்கள் வீட்டை வந்துட்டு ரவீனாவை உங்களை பார்த்துக்கிறதுக்கு தான் மணி அனுப்பிச்சி விட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பொருளையை போட்டுவிடுவேன். அது உண்மையாக பொய்யாங்கிறது 100% தெரியல, எனக்கு தெரிஞ்சு பொய்யாக தான் இருக்குன்னு தோணுது. ஏன்னா அவன் வந்துட்டு நெக்ஸ்ட் மணி சொல்லியிருக்கானா, அது மாதிரி நான் ரவீனா பொண்ணை பார்த்துக்கிறதுக்கு தான் வந்திருக்கேன், அதனால தான் நான் இதனால வந்திருக்கேன் அப்படி இப்படின்னு சொல்லியிருப்பான். அண்ட் இதில் என்ன தெரியுதுன்னா, இதில் வந்துட்டு நிக்சன் தான் உள்ளே போடுறான். ஏன்னா நிக்சனுக்கு வேணும் போல இருக்கு ரவீனா, அதனால் ரவீனாவை லவ் பண்ண முடியும். கேட்டால் நீ எனக்கு ஃபோன் பண்ணு, எனக்கு என்ன இப்போ ஃப்ரீயாக இருந்தால் ஃபோன் பண்ணு, நான் உன்கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கேன் அப்படி இப்படின்னு, நான் உன்கிட்ட அண்ணன் மாதிரி இருக்கேன். அண்ணங்கும் போது உங்களுக்கு ஒரு ஞாபகம் வரணும், பூர்ணிமாட்ட அண்ணன் அண்ணன்னு சொல்லி என்னென்ன பண்ணான், அந்த மாதிரி இந்த பொண்ணுகிட்ட பண்ண மாட்டாங்கிறது என்ன நிச்சயம் சொல்லுங்கள்? அக்கா அக்கா அக்கான்னு சொல்லி அங்கே பண்ணான், இந்த பொண்ணு அண்ணன்னு சொல்லிட்டு நினச்சிக்கோ, இல்லைன்னா ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு நினச்சிக்கோ அப்படிங்கிற மாதிரி இந்த பொண்ணு சொல்லுது. இதுலேருந்து என்ன தெரியுது? இல்லை கேட்குறேன், சும்மா கேட்குறேன், என்ன தெரியுது? இவ்வளோ கேவலமான ஒரு கீழ்த்தனமான வேலை எதுக்குங்கிறேன். இல்லை இவ்வளோ கேவலமான கீழ்த்தனமான வேலை எதுக்குங்க? அடுத்தவன் இதை லவ் க்ளோஸ் பண்ணிவிட்டு நீ வாழணும்னு நினைக்கிற பார்த்தியா? ரொம்ப ரொம்ப கேவலமான விஷயம் சொல்லப்போனால். கேவலத்துக்கு கேவலம், படும் கேவலம். அது நிக்சனை பார்த்துட்டு என்னென்னா மன்னிச்சிருமா அப்படிங்கிற மாதிரி ஒரு இது கேட்டிருப்பான் நிக்சன். ஏன்னா நான் உன்னை ஹர்ட் பண்ணியிருந்தா என்னை மன்னிச்சிரு அப்படிங்கிற மாதிரி
நம்ம நிக்சன் வந்துட்டு நம்ம பூர்ணிமாவை பார்த்து நம்ம ரவீனாவை பார்த்து கேட்டுக்கிட்டு இருந்திருப்பாங்க. அந்த இதை உன் மனசாட்சிப்படி நீ எது சொன்னாலும் உன் மனசாட்சிப்படி கேளு, இல்லைன்னா நீ நான் எதுவுமே எடுத்துக்காத, நீ உன் மனசில் நினைக்கவே நினைக்காத, உன் மனசில் உள்ளதை நினைக்காத, ஆனால் மனசாட்சிப்படி கேளு, அண்ட் மைண்டு என்ன சொல்லுதோ அதை பண்ணு அப்படிங்கிற மாதிரி நம்ம நிக்சனை ஓவராக அட்வைஸ் பண்ணான். அவன் அட்வைஸ் பண்ணது எனக்கு சுத்தமாகவே பிடிக்கல சொல்லப்போனால். எதுக்குடா இவன் அட்வைஸ் பண்ணுறான், எதுக்குடா இப்படி பண்ணுறாங்கிறது எனக்கு ஒரு டவுட்டாக க்ரியேட் ஆகிடுச்சு. ஏன்னா இவன் கரெக்ட் பண்ணுறதுக்குனால எதுவும் பண்ணுறானா இல்லை என்னன்னு எனக்கு சுத்தமாக தெரில. பார்க்கலாம்.